எவ்வளோ நல்லா இருந்த ரோடு இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க. கணேசா பண்டிகை அன்றைக்கும் பண்டிகையை போட்டு வரைச்சி தள்ளுனுக்குறாங்க மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோமார்பேட்டன்ற ஒரு ஊருங்க. இந்த பக்கம் வியூ மட்டும் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குதுங்க, வேற லெவலுக்கு. இப்போதான் மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக மலைப்பாதைக்குள்ளே என்ட்ரி ஆகின்னு இருக்கிறோம். ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, நிறைய இடத்துல நிறைய பேட்ச் ஒர்க்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் மோசமாக இருக்குது. மாற்றி மாற்றி வீடியோ ஷூட் பண்ணினே இருக்க வேண்டியது தான். இதே மாதிரி இருந்தால் வேற லெவலில் இருக்கும். மக்களே இது எல்லாமே வெஸ்டர்ன் காஸ்ட் தாங்க, எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள். இங்கேருந்து மலைப்பிரதேசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காஃபி எஸ்டேட் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மலைப்பிரதேசம் ஸ்டார்ட் ஆனோடனே காஃபி எஸ்டேட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் காஃபி தோட்டம், ஃபுல்லு காஃபி தோட்டம். அப்படியே பாக்கு மரம், பாக்கு தோட்டம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இனிமேல் கிளைமேட்டும் வேறு லெவல். அப்படியே ரோடும் செம்மையாக வேறு லெவலில் இருக்குது போங்க. இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரோடு இருந்தாக்கா பிரித்து மேலாம். ஏன்டா போய் டே ஏன்டா ஏன் என்ன பண்ணுற? ஆட்டாவை பார்த்தா அவனுக்கு பிடிக்காது போல இருக்குது. எவ்வளோ நல்லா இருந்த ரோடு இப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகே, ஏதோ கொஞ்சம் நல்ல ரோடு வந்துருச்சு. 1 கிலோமீட்டர் ரோடு மோசமாக இருக்குது, 1 கிலோமீட்டர் ரோடு நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. கிளைமேட் மட்டும் செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. வா 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 வா, இந்த மாதிரி சின்ன சின்ன அம்சம் தான் நம்மளுக்கு தெரியறதே இல்லை. இங்கே ஒரு ரூட் இருக்குது பாருங்கள். எல்லா இடத்தையும் கணேச உட்கார வச்சுருக்குறாங்க. என்ன மக்கள் இவங்க, நீ என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி, கணேசா பண்டிகை அன்றைக்கும் பண்டிகையை போட்டு வரைச்சி தள்ளுனுக்குறாங்க மக்கள். இது வந்து ஒரு சனிவாரா சந்தைன்ற ஒரு ஊருங்க. இது சனிவாரா சந்தை, இது கொஞ்சம் பெரிய ஊர் தான், நல்லாயிருக்கும். மலைப்பிரதேசத்தில் அமைந்திருக்கிற ஒரு ஊர் இது. இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட்டுங்க. பெரிய பெரிய ஹில் ஸ்டேஷனாக இங்கே தான், இனிமேல் தான் வேறு லெவலில் இருக்க போது பாருங்கள். எங்கே வேறு லெவல், இவர் வழி விட்டால் தான் எனக்கு வேறு லெவலு. ஓகே, விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் அதிகமாக இருக்கும். டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயின்னு இருக்கிறோம். அந்த பூச்சி கற்று பாருங்கள், சவுண்டு எப்படி வருது பாருங்கள். ரோடு தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுங்க. ஏதோ நல்ல நல்ல ரூட்டெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதோ ரூட்டில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன் நான். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அடா 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 மக்களே மக்களே, பார்த்தீங்களா எப்படி இருக்குது? வேற லெவல், அப்படி செம்மையாக இருக்குது போங்க. சின்ன சின்ன ரிவரு, நீரோடைகள்
பாக்கு தோட்டம், தேயிலை தோட்டம் எல்லாம் அமைஞ்சு சும்மா அப்படியே கும்முன்னு இருக்குது. இப்போ அந்த இடத்துல மழை பெஞ்சு விட்டுக்குது மக்களே. அப்படியே எப்படி இருக்குதுன்னா ரைட் சைட்லலாம் தண்ணி பாருங்க, அப்படியே ரோட்டில் போய்கிட்டே இருக்குது. குளிர் வர பயங்கரமாக குளிருதுங்க. ட்ரெயினில் ஏர் போட்டால் கூட ஆகும் பழகுது. ஓஹோ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் வேலை பண்ணியிருக்கோம் பாருங்கள். மெயின் ரோட்டை விட்டுட்டு ஏதோ உள்ள ரோட்டில் வந்துட்டுருக்குறோம். மேப் கரெக்டாக இருக்குல்ல? மேப் கரெக்டாக இருக்குது. நம்ம மெயின் ரோட்டை விட்டு உள்ளே வந்துன்னு இருக்கிறோம். சும்மா அடி போலி கும்முன்னு இருக்குது பாருங்க மக்களே. வா 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 வா. நிறைய காருங்க வருது இந்த ரோட்டில். எல்லாம் பெங்களூர்லேருந்து வர காருங்களா இல்லை லோக்கல் காரான்னு தெரியல. நம்பர் பிளேட் பார்க்குறதுக்கு முன்னாடி சொர்றன்னு போயிடுது. இவ்வளோ நேரம் வந்த ரோடுன்னாங்க. ரோடு இதுங்க ரோடுண்ணா செமையாக இருக்குது பாருங்க. மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோமார்பேட்டுன்ற ஒரு ஊருங்க. சோமார்பேட்டுன்ற ஒரு ஊர். இப்போது அந்த ஊர் நெருங்கிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. 22 கிலோமீட்ரு மலாலி வாட்டர் ஃபால்ஸு. நான் பிளான் பண்ண ரூட் வந்து கொஞ்சம் வேறு ரூட்டு மாறிட்டேங்க. கொஞ்சம் சேடாக இருக்கிறேன். அந்த ரூட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, எது இருந்தாலும் ஒரே பிளேஸ்க்கு தானே போக போகிறது. இப்போ எவ்வளோ பெரிய ஊர் பார்த்தீங்களா? நிறைய பைக்கர்ஸ் இந்த ரோட்டில் வந்துன்னு இருக்கிறாங்க. எல்லாம் மலையில் வாட்டர் பாஸ் போட்டு தான் வர மாதிரி இருக்குது. போயிட்டு வந்துன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு வாட்டை கூட கண்ணுக்கே தெரியல. அப்படி ஹெல்மெட் வயசெல்லாம் ஃபாக் கவர் ஆகிடுதுங்க. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகினே இருக்குது. இன்னும் 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப லாங்கும் இல்லை. இந்த பக்கம் வியூ மட்டும் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவலுக்கு இது. அங்கே நிற்க வைக்கலாருங்க. நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்னா பண்ணணும். சும்மா வண்டி ஓட்டிகிட்டு போயினே இருந்தால் நல்லா இருக்காது. மழை ஸ்டார்ட் ஆகுது திருப்பம். அடாடாடா எவ்ரின்னு வரும் போல இருக்குது. மக்களே மலாலி வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சே. செம்மையாகுது பாருங்க. இந்த மாதிரி போனாக்கா